ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாச்சனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, அதுவும் சிம்பிளாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் எடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து டேம்லேருந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. குட்டி குட்டி மீன் எல்லாமே, எல்லா மீனும் கலந்துருக்கு, எல்லா வெரைட்டிஸும் கலந்துருக்கு. இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 மட்டும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கான மசாலாவை அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். புளியும் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் உளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு குழம்பு வச்சுட்டேன். ஃப்ரீ டைமாக இருக்கிறப்ப நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் உளிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்குல்லையே, அதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து பச்சை வாசம் சீக்கிரம் போகும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூனு இல்லை, குட்டி ஸ்பூனு. அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நிறைய ஆட் பண்ண வேணாம், தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். சின்ன சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மீன்லையும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மசாலாவை வறுத்துக்கோங்க. மசாலாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பால் அரைச்சிடாதீங்க. நல்லா எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி ஆகலாம். ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்த்துறீங்களோ அந்தளவு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை வந்து கருக விட்றாதீங்க, கசப்பாயிரும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எதுவுமே நான் ஆட் பண்ணல, டக்குன்னு குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுனால. சின்ன வெங்காயம் இருந்தால் 2 கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் டைரெக்டாக. மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிக்கிறேன். எந்த அளவு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அதை விட 1 மடங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். மீன் போட்டால் மீன் வந்து தண்ணியை உறிஞ்சும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு திக் வேணுமோ அதை விட கொஞ்சம் 1 மடங்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக. இப்போ நான் 2 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சலையே புளி, அதை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி மீனுக்கான உப்பு வந்து நம்ம மீன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குழம்புக்கான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சைட்லலாம் பிடிச்சிக்கோ, அதை எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. பச்சை வாசம் போய் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லோ கலரில் இந்த குழம்பு இப்போ பாருங்கள் டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு.
இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயிலேருந்து பாலை மட்டும் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு திக்காயிடுச்சு. தேங்காய் பாலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த மீன் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீனை வந்து ஆட் பண்ணேன். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட விட்டால் போதும். நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா கரைஞ்சிரும் மீன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்போட கொதியிலே வந்து சூட்லேயே அந்த மீன் வந்து வெந்துடும். அதனால் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வெயிட் போட ஆரம்பித்தேன். ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, டக்குன்னு வெந்துடும். எல்லா மீனும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கப்புன்னு மூடி வச்சு எடுத்தோம்னா, மூடி வச்சு எடுத்தாலே போதும், நல்லா வெந்துடும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கி விடாதீங்க, உடஞ்சிரும் மீன். இப்போ நம்ம ஒரு கவர் பண்ணிக்கலாம், ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். மீன் சூப்பராக வெந்துருச்சுங்க மீன். இந்த குழம்பு டக்குன்னு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.